10th Max exam 6.30. A man is watching a boat speeding away from the top of a tower. A boat makes an angle of depression of 60 degrees with the man eyes. When a distance of 200 meters from the tower, after 10 seconds, the angle of depression becomes 45 degrees. The approximate speed of the boat in kilometer by hour. Assume that it is sailing in still water. Square root of 3 ஓட வேல்யூ 1.732 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஏபி அப்படிங்கிறத நீங்கள் என்ன எடுத்துக்கிறீங்க அப்படின்னா டவர் எடுத்துக்கிறீங்க. டவரோட டாப்லேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு மேன் இருந்து போட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பார்த்துட்ருக்காங்க. ஓகேவா? எந்த மூடில்? டிப்ரெஷன் மூடில் பார்க்குறாங்க. ஓகேவாங்களா? டாப்போட டவரில் மேன் இருக்காங்கம்மா. அங்கேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரே போட்டு தான். போட்டு இருக்குது அப்படின்னா டிங்கிற பொசிஷனில் இருக்குது. அதே போட்டு ஒரு 10 செகண்டுக்கு அப்புறமாக பார்க்கும்போது டிங்கிற பொசிஷனுக்கு போயிடுச்சு. ஓகேவா? அப்போது எவ்வளோ ஸ்பீடில் சிலேருந்து டிக்கு போயிருந்துருக்கும் அப்படின்னு நமக்கு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டாப் ஏபி அப்படிங்கிற டவர் எடுத்துக்கிறீங்க. டவரோட டாப்லேருந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா போட்டை பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 60 டிகிரி ஆங்கிளில் ஃபஸ்ட்டு போட்டை பார்க்கும்போது ஒரு 200 மீட்டர் அவே பண்ணியிருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் திரும்ப என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதே பொசிஷன்லேருந்து கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஒரு 10 செகண்ட் கழிச்சு என்ன ஆகுது அப்படின்னா அந்த போட்டு டீங்கிற பாட்டுக்கு போயிடுது. ஓகேவா? எவ்வளோ டிஸ்டன்ஸ் நமக்கு கொடுக்கல, ஆனால் எவ்வளோ ஆங்கிள்னு கொடுத்துருக்காங்க. டீங்கிற பொசிஷனுக்கு அந்த போட் பார்க்கும்போது எவ்வளோ 10 செகண்டுக்கு அப்புறமாக அந்த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் பிகம்ஸ் 45 டிகிரி. ஓகேவா? ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமாக்க அதோட ஆங்கிள் என்னவாயிடுச்சு 60 டிகிரிலேருந்து 45 டிகிரி ஆயிடுச்சு. அப்போ இது 45னா எவ்வளவு? இது 60யா? இது இங்கே பாருங்கள், இந்த 60 இந்த லைனில் டச் ஆகலையா? இது போய் இங்கே ரிட்டர்ன் ஆனிச்சு அப்படின்னா இது 60. அல்டர்னேட்டிவ் ஆங்ஸாக ஈக்குவல். இது பாருங்கள், இந்த இசட் இந்த லைன் இங்கே டேர்ன் ஆகுதா? அப்போ இது 45. எப்பவுமே இந்த ஆங்கிளை விட இந்த ஆங்கிள் எப்படி இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஓகே, இந்த 2 ட்ரையாங்கிள் கிடைக்குதாமா? என்னது? ஏபிசிங்கிறது ஒரு ட்ரையாங்கிள், ஏபிடிங்கிறது ஒரு ட்ரையாங்கிள். ஓகேவா? ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாமா? இன் ட்ரையாங்கிள் ஏபிசி. ஓகேவா? இதில் ஏபிசி எடுத்தீங்க அப்படின்னா சி 60 டிகிரி. அடுத்து அந்த சைடு இன் ட்ரையாங்கிள் ஏபிடி எடுத்துக்கலாம். இதில் டி 45 டிகிரி. ஓகேவா? போடலாமா? டேர்ன் 60 டிகிரி எடுத்தீங்க அப்படின்னா இது ஆப்போசிட், இது அட்ஜசன்ட். அப்படி தானே? அப்போது டேர்ன் 60 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் ஏபி பை பிசி. இதுக்கு ஆப்போசிட்டாக இருந்தால் டிகிரிக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது ஆப்போசிட், பக்கத்தில் இருந்தாங்கன்னா அது அட்ஜசன்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், அதே மாதிரி இங்கே எழுதிடலாம். இங்கே டேர்ன் 45 டிகிரியில் இங்கே இருக்கா இந்த லைனில் இது ஆப்போசிட், இது அட்ஜசன்ட். ஸோ ஏபி பை பிடி. ஓகேவா? ஸோ டேர்ன் 60யோட வேல்யூ நமக்கு தெரியும் √3. ஏபியோட வேல்யூ தெரியாது, ஆனால் பிசியோட வேல்யூ 200ன்னு தெரியும். இந்த 200 சரி போயிடுச்சு அப்படின்னா ஏபியோட வேல்யூ 200 ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3. இப்போ ஏபியோட வேல்யூ ஃபைன் பண்ணிட்டோமா? இப்போ ஏபிங்கிற வேல்யூ இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து கவனிங்க, டேர்ன் 45யோட வேல்யூ இல்லைம்மா 1 ஈக்குவல் டு ஏபியோட வேல்யூ இப்போ தான் ஃபைன் பண்ணுவோம் இல்லையா? 200 √3. பிடிங்கிற பாயிண்ட் ஸ்பிங்கிறது ஸ்லிப் பண்ணுது பாருங்கள் இல்லையா? அப்போது இது பிசி ப்ளஸ் சிடி அப்படின்னு எழுதலாம். நெக்ஸ்ட் 1 ஈக்குவல் டு, இல்லைன்னா இதை சரி கொடுத்துடலாமா? பிசி ப்ளஸ் 1 இன்ட்டு சம் வேல்யூ என்ன மல்டி பண்ணுறமோ அந்த வேல்யூ தான் கிடைக்கும். அப்போ பிசி ப்ளஸ் சிடி ஈக்குவல் டு 200 √3. ஓகேவா? வேறு என்ன தெரியும்? இந்த பிசியோட வேல்யூ 200ன்னு தெரியும் இல்லையா? அப்போ சிடி ஈக்குவல் டு இந்த ப்ளஸ் பிசி அங்கே போணுச்சுன்னா மைனஸ் பிசியாக போகும். ப்ளஸ்ஸாக இருக்க பிசி அங்கே போனால் என்ன ஆகும்? மைனஸாக போகும். ஆனால் பிசியோட வேல்யூ எனக்கு 200ன்னு தெரியுங்கிறதுனால 200ன்னு அப்ளை பண்ணியிருக்கேன். அது டவுட்லேயே ப்ளஸ்ஸாக இருக்கிறது போனால் மைனஸாக போகும். பிசியோட வேல்யூ 200 அப்ளை பண்ணியிருக்கேன். ஓகேவா? அடுத்து பாருங்கள், இதுலேருந்து 200 காமன் எடுத்துடலாமா? 200 காமன் எடுத்துட்டேன். ஓகேவா? அடுத்து 200 இன்ட்டு √3யோட வேல்யூ 1.732. 1.732லேருந்து ஒரு 1 மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வேல்யூ அப்படியே 2ஆல் மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா கிடைக்கும் 4
614 கிடைக்கும். எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும்? 200 இல்லையா? 20 ஆட் பண்ணிட்டு எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும் அப்படின்னா 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைக்குது? 146.4 ஓகேவா மீட்டர். ஓகேவா புரியுதுங்களா? இப்போ நமக்கு என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா நம்ம சிடியோட வேல்யூ இப்போ ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஓகேவா சிடிக்கு பாருங்கள் சிலேருந்து டி வரதுக்கு 10 செகண்ட் ஆச்சுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி சிலேருந்து டி வரதோட வேல்யூவும் கண்டுபிடிச்சு டிஸ்டன்ஸும் கண்டுபிடிச்சிடும். நமக்கு செகண்டும் தெரியுது. நமக்கு என்ன கேட்டிருந்தாங்க? ஸ்பீடு கேட்டிருந்தாங்க. நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஸ்பீடு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன? இப்போ சிடி கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? சிடி சிலேருந்து டி வர்றதுக்கான செகண்டும் தெரிஞ்சிருச்சு. டிலேருந்து சிக்கு எவ்வளோ தூரம் எவ்வளோ டிஸ்டன்ஸுன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. நமக்கு என்ன கேட்டிருந்தாங்க? ஸ்பீட் ஆஃப் தி போட்டோட ஸ்பீடு தான் கேட்டிருந்தாங்க. அப்போ நமக்கு ஸ்பீடு கண்டுபிடிக்கிறதுக்கு ஆல்ரெடி ஒரு ஃபார்மேட் போட்டுருப்போம். ஸ்பீட் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா? டிஸ்டன்ஸ் பை டைம்ங்கிறது ஃபார்முலா. ஓகேவா? அப்போ டிஸ்டன்ஸ் வந்து 1.4 டிவைடட் டைம் எத்தனை செகண்டில்? ஒரு 10 செகண்டுக்கு அப்புறம் இல்லையா? அப்போது 10ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா இந்த வேல்யூ என்னவாகும்? இன்னொரு டிகிரி எக்ஸஸ் ஆகும். அப்படி தானே? அப்போது 1 டிஜிட்டாக இருக்கிறது 2 டிஜிட் ஆயிரும். ஓகேவா? இது மீட்டரில் கொடுத்துருந்தாங்க. கொஸ்டின் எப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா மீட்டரில் கொடுத்துருந்தாங்க. நமக்கு செகண்டில் மீட்டர் பை செகண்ட்லாம் நம்ம மென்ஷன் பண்ண முடியும் நம்ம கொடுத்த கொஸ்டினில். ஆனால் நமக்கு ஆன்சரில் நமக்கு கொடுத்துருந்த ஆன்சரில் எப்படி கொடுக்க சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஆன்சர் எப்படி கொடுக்க சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கிலோமீட்டர் பை ஹவர்ஸ்க்கு கொடுக்க சொல்லியிருந்தாங்க. அப்போ ஸ்பீடு என்ன பண்ணணும் அப்படின்னா கிலோமீட்டருக்கும் ஹவருக்கும் மாற்றணும். ஓகேவா? அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கிடச்ச ஆன்சர் இருக்கு இல்லையா? 64 என்ன பண்ணுங்கள் 1000ஆல் டிவைட் பண்ணிவிட்டு இதை டிவைட் பண்ணிங்க 1000ஆல் டிவைட் பண்ணிவிட்டு ஹவருக்கு மாற்றுறதுக்காக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 3600 மல்டிபிள் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ அப்போ என்ன கிடைக்கும் பாருங்கள். இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா 10 மட்டும் இருக்கும். ஸோ 10னா இன்னொரு டிஜிட் எக்ஸஸ் ஆகும். அவ்வளோதானே? இப்போ என்னோட பாயிண்ட் இன்னொரு டிஜிட் என்னவாகும் அப்படின்னா எக்ஸஸ் ஆகும் இல்லையா? அப்போ 1.464 10ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா இன்னொரு டிஜிட் என்னவாகும் அப்படின்னா இன்னொரு டெசிமல் எக்ஸஸ் ஆகும். அப்போது 36 இதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா ஆன்சர் 60 × 36 6ஆல் போட்டுடலாமா? போடுங்க. என்ன கிடைக்கும்? 4 8 7 8 2 9 3 4 ஸோ 4 0 7 2 5 எத்தனை டிஜிட் பாயிண்ட் வைக்கணும் பாருங்கள். 1 2 3 டிஜிட் டெசிமல் பாயிண்ட் வைங்க. இப்போது 52.2 டிஜிட் எழுதுனா போதும். இது 4ஆக தான் இருக்குது. அப்போது 7 மட்டும் எடுத்துகிட்டா போதும். ஓகேவா? இல்லை 4 வேல்யூ கூட எழுதுங்க. எவ்வளவு? கிலோமீட்டர் பை ஹவர். ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கேளுங்க. தேங்க்யூ. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.